ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி பேர் ஓம்காரேஸ்வர். ஒரு ஊரில் வந்து நாரதர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நாரதர் கலகம் தானே. அப்போ ஒரு நாள் நாரதர் போயிட்டு இருந்தாராம். அப்போ மிருத்யாமலையோட ராஜாவை பார்த்தாராம். ராஜாவை பார்த்துட்டு விந்தியாமலையோட ராஜா இவர்தான் நாரதர், இவர்தான் விந்தியாமலையோட ராஜா. அவர் நாரதர் சிவனை வேண்டிட்டு அவர்கிட்ட போறார். போயிட்டு நாரதர் அவர்கிட்ட சுமாரா பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த ராஜா விந்தியாமலையோட ராஜா அப்படி தன்னை பத்தி பேட்டிக்கிறாரு. அது நாரதருக்கு பிடிக்கல. அதனால நாரதர் சொன்னாரு, இங்க பாரு, உன்னை விட ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டைன் பேரு மேலோ. அந்த மேலோ மவுண்டெயின்ல தான் அந்த ராஜா தான் ரொம்ப பெருசா இருப்பாரு. அவர் சொர்க்கத்தையே அந்த மலை தொடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு பெருசு நீ கிடையாது அப்படின்னு சொன்னாரா. சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சான். இன்னும் நம்மளை விட இந்த மலை அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட தவம் இருந்தாரா. கடுமையா தவம் இருந்தாரா. அந்த கடுமையான தவத்துல சிவன் ரொம்ப மனசுல சந்தோஷப்பட்டு அப்பியர் ஆனார். அப்பியர் ஆகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ அது நடக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப உடனே தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் சிவனே சிவனே இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன்? அதுக்கப்புறம் அந்த கிங் அவ்வளோ நல்ல கிங்கு கிடையாதே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப ஓகே ஓகே அப்படின்னு சிவன் ஒண்ணு ஓம்காரேஸ்வரா மாறினாரா. இன்னொன்னு ஆம்காரேஸ்வரா மாறினாரா. அதுக்கப்புறம் இந்த 2 ஜோதிர்லிங்கமா மாறி அங்க இருக்காராம். அதுக்கப்புறம் அதுல ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும்போது அது ஓம் மாதிரி இருக்குமா. அதனாலதான் ஓம்காரேஸ்வர் அப்படின்னு அதை கூப்பிடுறாங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவோட சந்திக்கிறேன்.